தமிழகத்தில் காலியாக உள்ள 10,000 ஆசிரியர் பணிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும். விழுப்புரத்தில் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் ரா தாஸ் பேட்டி. விழுப்புரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் விக்கிரவாண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட தலைமை ஆசிரியர் மோகன்குமார், வெற்றிவேல், சித்ரா ஆகிய மூவருக்கும் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் தாஸ் 3 ஆசிரியர்களுக்கும் சால்வை அணிவித்து கேடயங்கள் வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் தாஸ் பேட்டியில் பேசுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கல்வி பணியாற்றி வரும் 3 பேருக்கு பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கையில் வலியுறுத்தி அரசுக்கு பலமுறை மனு கொடுத்துள்ளோம். இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வரை நாங்கள் எங்கள் பணியை தொடர்ந்து 12 அம்ச கோரிக்கையும் வலியுறுத்தி வருவோம். மேலும் இந்த 12 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி தருவதாக எங்களுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளது. அதில் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்று கோரிக்கையில் அரசு எங்களிடம் தெரிவித்துள்ளது. இயல் சரண்டர் மற்றும் இடங்களை ஆசிரியருடைய உரிய முரண்பாட்டை, அதற்கான நிலைப்பாடுகளை, துவக்கப்பள்ளியில் காலியாக உள்ள 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். தற்காலிக பணியிடம் என்பது நிரந்தர தீர்வாகாது. அதனால் உடனடியாக காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றார். குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கல்வராயமலை போன்ற பகுதிகளில் மாணவர்களுக்கு எண்ணிக்கை ஏற்ப காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் என்றால், ஊதியத்திற்கு மாறாக களஞ்சியம் என்ற வெப்சைட் மூலம் வருமானம் பிடிப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். ஒரு மாணவனாக இருந்தாலும் அவனுக்கு கல்வி தருவது என்பது அரசுடைய கடமை. ஆனால் அவர் அதை விட்டுவிட்டு பள்ளியை மூடுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்றார். காலை சிற்றுண்டி தந்த தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இது செலவு என்று பார்க்காமல் அரசு பள்ளிகளை பாதுகாத்து மூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றார். நகர பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கும் காலை சிற்றுண்டியை வழங்க வேண்டும். மேலும் 12 அம்ச கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றுவார் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் ஜூன் மாதத்திற்கு மேலாக தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து அனைத்து சங்கத்தையும் ஒன்றாக இணைத்து போராட தயாராக உள்ளோம் என அவர் தெரிவித்தார். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார். ஒரு பக்கத்தில் பழைய பென்ஷனை பெறுகிறவர்களும், மறுபக்கத்தில் பணி நிறைவு செய்கிறவர்கள் சிபிஎஸ் திட்டத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டு வெறும் கையோடு போகிற, கண்ணீர் சிந்துகின்று போகிற, வீட்டுக்கு செல்கின்ற அந்த அவல நிலையை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. இதுதான் தொடர்ந்து பல காலமாக பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து நாங்கள் அரசுக்கு வலியுறுத்தி வருகிறோம். நிச்சயமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வரை விடமாட்டோம் என்கின்ற உறுதியை இந்த பணி நிறைவு பாராட்டு நிகழ்வில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று 12 அம்ச கோரிக்கையை அரசு எங்களுக்கு உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார்கள். பழைய பென்ஷன் நிச்சயமாக உத்தரவாதப்படுத்துகிறோம் என்றும், இயல் சரண்டர் அதை ஒப்படைப்பத அதற்கான உத்தரவாதத்தையும், குறிப்பாக இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடுகளை கலையாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான நிலைப்பாடையும், அரசாணை 243 அரசாணையை நிறுத்தி வைத்து அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். எனவே இப்போது துவக்கப்பள்ளியிலே தலைமை ஆசிரியர் பணியிடம் காலியாகவே இருக்கிறது. பணி நிறைவு செய்து கொண்டு போகிறவர் ஒரு பக்கம், ஆனால் காலி பணியிடம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தற்காலிக ஆசிரியர் பணியிடம் என்பது நிரந்தர தீர்வாகாது. எனவே முறையான ஆசிரியர், குறிப்பா விழுப்புரம் பகுதியில, கள்ளக்குறிச்சி பகுதியில பின்தங்கிய பகுதி இங்கு, அங்கே மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர் நியமனம் வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம். காலி பணியிடத்தை நிரப்பிட வேண்டும். தற்பொழுது சம்பள கட்டு என்று வந்த அந்த வருமான வரித்துறைக்கான கோரிக்கை வைத்தது, கோரிக்கையை நிறைவேற்றியதாக கருவூலத்துறை ஆணையர் சொல்லியிருக்கிறார். அதாவது நாங்கள் வருமான வரித்துறைக்கு ஏற்ப மாதத்தில் எங்களுடைய ஊதியத்தில் பிடித்து வரும். ஆனால் களஞ்சியம் என்ற ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அந்த களஞ்சியத்திலே தவறான பிடித்தங்களை, ஊதியத்துக்கு மாறாக பெறுகிற ஊதியத்தை விட அதிகமாக பிடித்தம் பெறுவதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். நிறுத்துவதாக தற்போது தெரிவித்திருக்கிறார். வரவேற்கிறோம். அரசு குறிப்பாக எங்களுடைய நிரந்தர கோரிக்கையான தற்பொழுது இந்த மாணவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர் நியமனம் வேண்டும் என்பது, காலி பணியிடத்தை நிரப்ப வேண்டும். அதிலே பதிலியாக குறிப்பாக இப்ப டிப்ளாய்மெண்ட் என்ற ஒரு அறிக்கை அறிவித்திருக்கிறார்கள். டிப்ளாய்மெண்ட் போட்டா மாணவருடைய பாதிப்பு இருக்கும். ஒரு மாணவனுக்கு கல்வி தருவது அரசுடைய கடமை. மாணவர் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் பள்ளிகளை மூடுவது என்பது அரசு கைவிட வேண்டும்.
காலை சிற்றுண்டி தந்த கருணை உள்ளத்தோடு இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதை செலவு என்று பார்க்காமல் அரசு பள்ளிகளை பாதுகாத்து மூடவிடாமல் தடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். இதே விழுப்புரத்தில் காலை சிற்றுண்டி திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை மாநாட்டில் வைத்த பொழுது அதை தமிழ்நாடு முழுக்க காலை சிற்றுண்டியை கொடுத்து பசிப்பினை போக்கிய அட்சய பாத்திரமாக முதல்வர் இருக்கிறார். அதை மீண்டும் நகரத்தில் இருக்கிற உதவி நாடும் பள்ளிகளுக்கு, உதவி பெறும் பள்ளிக்கும் காலை சிற்றுண்டி திட்டத்தை வழங்கிட வேண்டும். இந்த காலி பணியிடத்தை உடனடியாக நிரப்பிட வேண்டும். இந்த பதிலி, அதாவது டிப்ளாய்மெண்ட் என்கின்ற எண்ணத்தை அரசு கைவிட வேண்டும். வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கை நான் வைக்கின்றேன். எங்களுடைய பின்னேற்பு பல்வேறு 12 அம்ச கோரிக்கை MEC உள்ளிட்டவற்றை எல்லாம் நிறுத்துவதாக, அதற்கான பணியாளரை நியமிப்பதாக அரசு தெரிவித்திருக்கிறது. அதையெல்லாம் வருகின்ற ஜூன் மாதம் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். எனவே வாக்குறுதி கொடுத்த 12 அம்ச கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை மீண்டும் தமிழக அரசுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சுமார் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது. அதுல பின்தங்கிய பகுதி, மலைப்பகுதி, கல்வராயன் மலைப்பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மலைப்பகுதியில அந்த மாணவர் எண்ணிக்கை ஏற்ப ஆசிரியர் நியமனம் வேண்டும். கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதியில் நான் கொடுத்துட்டு வந்தேன். நாளைக்கு தருமபுரி போகிறேன். தருமபுரியிலும் கிட்டத்தட்ட ஒரு பள்ளியில், நடுநிலைப்பள்ளி என்று சொன்னால் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மட்டும்தான் இருக்கிறாங்க, உதவி ஆசிரியர் கிடையாது. பல பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் கிடையாது. இப்போ வழக்கு நிலுவையில் இருப்பதால் தலைமை ஆசிரியர் போட முடியாத நிலை. கொள்கை முடிவு அரசு எடுக்கணும். ஆரம்ப கல்விக்கு ஒரு கொள்கை முடிவு எடுத்து பழைய சீனியாரிட்டி நிலையை நிலைநிறுத்தி அதை நடைமுறைப்படுத்திட வேண்டும். 243 அரசாணை என்பது தமிழ்நாடு முழுக்க மாநில அளவிலே அந்த பதிவு மூப்பு பட்டியலை முன்மொழிகிறார்கள். எனவே அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியிருக்கிறோம், நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கை. எனவே பழைய முறையிலேயே வட்டார அளவிலேயே சீனியாரிட்டியை மெயின்டைன் பண்ணணும் என்ற கோரிக்கை நாங்கள் வைக்கின்றோம். இந்த நேரத்தில் அதை திசை திருப்புவதாக, பதிலி நம்முடைய டிப்ளாய்மெண்ட் செய்வதாக ஒரு அறிக்கை வந்து கொண்டிருக்கிறது. அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை அரசுக்கு வைக்கின்றேன். திரும்பவும் அரசு பள்ளி மூடிவிடக் கூடாது. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கருணையும் முதல்வருக்கு இருக்கிறது. அது பள்ளிக்கல்வி அமைச்சர் நிச்சயமாக செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் மாநில பொதுச் செயலாளர் விகாதாஸ் ஜாக்டோஜியோடு மாநில ஒருங்கிணைப்பாளர். தற்போது நாங்கள் போராட்டத்தெல்லாம் ஒத்தி வச்சிருக்கிறோம். இந்த போராட்டத்தை நடத்துவதும் ஒத்திவைப்பதும் அரசின் கையில் இருக்கிறது. பள்ளிக்கூடம் திறந்த பிறகு மீண்டும் எங்களுடைய கோரிக்கைகள் மீண்டும் அரசின் கதவுகளை தட்டும். அனைத்து சங்கத்தையும் ஒருங்கிணைக்கப்படும். ஒருங்கிணைந்த போராட்டங்கள் நிச்சயமாக அந்த போராட்டத்துக்கு வழிவகுக்க மாட்டார்கள் என்று நான் அரசை நம்புகின்றேன்.